அஸ்வசும நலன்புரி நன்மைகள் வழங்கும் திட்டத்தின் 2ஆம் கட்ட தகவல் கணக்கெடுப்பு பணிகள் கடந்த 15ஆம் திகதி முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது கொடுப்பனவுகளுக்கு விண்ணப்பித்தவர்களின் வீடுகளுக்கு வரும் அலுவலகர்கள் தங்களது குடும்ப விவரங்களை பெற்றுக்கொள்வார்கள். அதற்காக புதிய மொபைல் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இதன் மூலமாகவே உங்களுடைய விவரங்கள் அனைத்தும் பதிவு செய்யப்படும். எதிர்வரும் 30ஆம் திகதி வரை இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்படும். அதன் பின்பே நீங்கள் அஸ்வசும கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள தகுதியானவரா என்பது தீர்மானிக்கப்படும். நீங்கள் அஸ்வசும கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள என்ன தகுதியை பெற்றுக்கொள்ள வேண்டும்? தவறான தகவல்களை வழங்கினால் என்ன நடக்கும்? 2ஆம் கட்ட கொடுப்பனவு எப்போது வழங்கப்படும்? வாருங்கள் இங்கு பார்க்கலாம். 2002ஆம் ஆண்டின் 24ஆம் இலக்கு நலன்புரி அனுகூலங்கள் சட்டத்தின் பிரிவு 7(1) இன் படி நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவுகளை பெறுவதற்கு தகுதியான அனைத்து நபர்களையும் அடையாளம் காண அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. அதற்காக அஸ்வசும நலன்புரி நன்மை கொடுப்பனவு வழங்கும் திட்டத்தின் 2ஆம் கட்டம் இதுவரை செயற்படுத்தப்பட்டுள்ளது. அதற்காக வீடுகளுக்கு சென்று சரியான தகவல்களை பெற்றுக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்போது தவறான தகவல் வேண்டுமென்றே சமர்ப்பிக்கப்பட்டால் நன்மைகளை இழக்கவும் மேலும் சட்ட நடவடிக்கைகளால் தண்டனைக்கான வாய்ப்பும் உள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். தற்போது சமூக பாதுகாப்பு நன்மைகளை வழங்கி வைப்பதற்காக தனிநபர்கள் மற்றும் குடும்பங்களை கண்டறிந்து ஒருங்கிணைந்து மற்றும் மையப்படுத்தப்பட்ட சமூக பாதுகாப்பு தகவல் அமைப்பை நலன்புரி நன்மைகள் சபை நிறுவியுள்ளது. தேசிய சமூக பாதுகாப்பு கொள்கையை வெளிப்படையான மற்றும் திறமையான முறையில் செயற்படுத்துவது இதன் நோக்கமாகும். இந்த தரவு முறையை கையாள்வதற்காக அனைத்து பிரதேச செயலகங்களிலும் நலன்புரி நன்மை தகவல் பிரிவு 1 ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மொபைல் செயலியின் ஊடாக இந்த தரவு அமைப்பில் தகவல்கள் சேகரிக்கப்படுகின்றன. 6 முக்கிய அளவுகோல்களின் கீழ் குறைந்த வருமானம் பெறுபவர்களை அடையாளம் காண்பது தொடர்பான 22 குறிகாட்டிகளின் அடிப்படையில் பயனாளிகள் தெரிவு செய்யப்படுவார்கள். கல்வி, சுகாதாரம், பொருளாதார மட்டம், சொத்து, வீடமைப்பு மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆகியவை இவற்றில் கவனத்தில் கொள்ளப்படும். கல்வி அளவுகோலில் குடும்ப உறுப்பினர்களின் கல்வி மட்டம், இடைப்பட்ட பாடசாலை செல்லாத சிறுவர்களின் எண்ணிக்கை தொடர்பில் கவனத்தில் கொள்ளப்படும். சுகாதார அளவுகோலில் நீண்டகால நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்ப உறுப்பினர்கள், அங்கவீனமுற்ற குடும்ப உறுப்பினர்கள் தொடர்பில் கவனத்தில் கொள்ளப்படும். பொருளாதார மட்டத்தில் ஒருவருக்கான மாதாந்த செலவினம், வருமானம் மற்றும் மாதம் ஒன்றுக்கு 60 அலகுகளை விட குறைவான மின்சார பாவனை. சொத்து அளவுகோலில் குடும்ப உறுப்பினரின் வீடு மற்றும் காணி உரிமை, வீட்டுரிமை, கட்டிடம் ஒன்று இல்லாதிருத்தல், குடும்பத்துக்கு ஆக குறைந்தது அரை ஏக்கர் பயிர்ச்செய்கை நிலம் இல்லாமை, வாகனங்கள் இல்லாமலிருத்தல், கால்நடைகள் இல்லாமை என்பன கவனத்தில் கொள்ளப்படும். வீடமைப்பு அளவுகோலில் லைன் அறை, வரிசை வீடு, மடுவம் போன்றவற்றில் வாழ்தல், நிரந்தர வாழ்விடம் இன்மை, 500 சதுர அடிக்கும் குறைவான தரை பிரதேசம், சுத்தமான குடிநீர் வசதி இன்மை, போதிய சுகாதார வசதி காணப்படாமை, மின்சார இணைப்பு இன்மை என்பன கவனத்தில் கொள்ளப்படும். குடும்ப மக்கள் தொகை அளவுகோலில் தங்கி வாழும் விகிதம், ஒற்றை பெற்றோர் குடும்பம் என்பன கவனத்தில் கொள்ளப்படும். எனவே அஸ்வசும 2ஆம் கட்டத்துக்கு விண்ணப்பித்தவர்கள் உங்களுடைய தகவல்களை உறுதிப்படுத்த வரும் அதிகாரிகளிடம் உண்மை தகவல்களை சமர்ப்பிதன் மூலம் நீங்களும் அஸ்வசும பயனாளிகளாக மாறலாம்.